वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् आग्रे वाचयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यन्तं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखा वन्दे वाल्मीकि कोकिलम्. ஸ்ரீராமாயணம். இன்னும் சித்திரக்கூடத்திலே இருந்தா அயோத்தியா மக்கள் எல்லாம் திரும்பி திரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைச்ச பெருமாள் மேலும் வனத்துக்குள்ள பிரவேசிக்கலான்னு போறாரு. சுதீக்ஷ்ணர், ஷரபங்கர்னு பல மகர்ஷிகளுடைய ஆசிரமமா போய் 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 10.5 வருஷத்தை அதிலேயே கழிச்சிடுறாரு. எல்லா மகர்ஷிகளும் சொன்னது போல சொல்ற ஒரே விஷயம், ஜனஸ்தானம்னு ஒரு இடம் இருக்கு, அதுல பல ராட்சசர்கள் இருக்காங்க, எல்லாரும் வந்து எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ராமா இதுக்கு நீதான் ஒரு வழி செய்யணும், திருவடியில் இதையே ஒரு பிரார்த்தனையா வைக்கிற ராமான்னு சொன்ன உடனே பெருமாள், நீங்க பிரார்த்தனை பண்ணாதீங்க, கட்டளை இடுங்க, எல்லா ராட்சசர்களையும் நான் ஒருத்தனே சம்மாரம் பண்றேன்னு சொல்றேன். ராமர் கொடுத்த வாக்க சீதை கேட்கறாங்க. சீதை ராமர் கிட்ட போயிட்டு, ஒரு மனுஷனை 3 விஷயம் அழிச்சிரும். ஒண்ணு சம்பந்தமே இல்லாதவங்க மேல வரக்கூடிய கோபம், இன்னொன்னு பிரத்தியார் மனைவி மேல ஆசைப்படுறது, மூணாவது பொய் சொல்றது. ராமா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, ரெண்டாவது நீங்க ஏகபத்னி விரதன், மூணாவது உங்களுக்கும் ராட்சசர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம எதுக்கு அவங்க மேல ஒரு வைரம் வச்சு அவங்கள சம்ஹாரம் பண்ணணும்னு. பிராட்டியோட மனசு நமக்கு புரியுது. ஆனா ராமர் ஒரு பதில் சொல்றாரு. ஒருத்தர் தாங்கிட்ட பலம் இருக்குங்கிறதுக்காகவே பலம் இல்லாத இன்னொருத்தரை தாக்க போனாங்கன்னா அதை தடுக்க வேண்டிய பாவம், அதை தடுக்கலனா தான் நமக்கு பாவம் வந்து சேரும். அது மட்டும் இல்லாம என்னுடைய பக்தர்களுக்கு நான் அபயப்பிரதானம் பண்ணேன்னா என்ன ஆனாலும் நான் அவங்களை காப்பேன், அதுல இருந்து நான் மாற மாட்டேன்னு சொன்ன உடனே, ராமா நீங்க இந்த முடிவோட தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களோட முடிவு எந்த அளவுக்கு உறுதியா இருக்குங்கிறத பாக்குறதுக்காக தான் நான் இதை கேட்டேன்னு சீத்தையும் சொல்றேன். நம்ம இந்த தண்டகாரண்யத்துக்குள்ளேயே இருந்தா இந்த வேலை நடக்காது அப்படின்னு ஜனஸ்தானத்தோடைய எல்லையில சீதாராமர்கள் போய் பர்ணசாலை கட்டி தங்கி இருக்க முடிவு பண்றாங்க. அங்க அவங்க தசரத மித்திரரான ஜட்டாயுவை சந்திக்கிறாங்க. லக்ஷ்மணன் கிட்ட போய் ராமர் சொல்றாரு, லக்ஷ்மணா உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த இடத்துல ஒரு பர்ணசாலையை கட்டுன்னு. கேட்ட லக்ஷ்மணனுக்கு ஒரு மன வருத்தம். ஒரு முகத்துல பார்த்த ராமர் என்ன ஆச்சுன்னு கேட்க, அண்ணா எனக்கு பிடிச்ச மாதிரியா நான் இது வரைக்கும் கைங்கரியம் பண்ணியிருக்கேன், கைங்கரியங்கிறது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்றதா, நீ கட்டளையிடு அண்ணா, நான் நீ சொல்ற மாதிரி நான் உனக்கு பர்ணசாலை அமைக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி செய்யறது கைங்கரியம் இல்லை, பகவானுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்யறது கைங்கரியம்னு. கைங்கரியம் எப்படி செய்யணும், எதுக்கு செய்யறோம் அப்படிங்கிறத தெளிவா புரிய வச்சாரு. இதை ஒரு கதை மூலமா சொல்லணும்னா, 10 நாள் உற்சவம் நடக்குது, அதுல இந்தந்த நாள் இந்தந்த நெய்வேத்தியம் தான் நடத்தணும் அப்படின்னு ஆகம சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அதுல ஒரு நாள் சக்கர பொங்கல் நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பல காலம் ஒருத்தர் அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டே வராரு. அவருக்கு அப்புறம் ஒரு புள்ள அந்த கைங்கரியத்தை தொடர்றாரு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் உற்சவத்துல மட்டும் திடீர்னு புளியோதரை போடுறாங்க. ஏன்பா புளியோதரை போட்டிருக்கீங்களே, சாஸ்திரப்படி சக்கர பொங்கல் தானே அம்சைய பண்ணும் அப்படின்னா, மண்டபடிக்காரர் சொல்றாரு, இல்ல எனக்கு டயபெட்டிஸ், அதனாலதான் நான் வந்து சக்கர பொங்கல் வேண்டாம் புளியோதரைன்னு சொன்னேன். கைங்கரியங்கிறது நம்ம பெருமாளுக்கு இடத்துல ஆணித்தனமா லக்ஷ்மணர் புரிய வைக்கிறாரு. பெருமாள் சொன்ன வழிப்படி அந்த இடத்துல பர்ணசாலையும் கட்டுறாரு. பர்ணசாலையை பார்த்த பெருமாள் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றாரு, லக்ஷ்மணா நம்ம அப்பா இன்னும் சாகல, தசரதர் இன்னும் சாகல, உன் வடிவத்துல இன்னும் என் கூட இருக்காரு. எப்படி தசரதர் என்னை பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி எனக்கு நான் மனசுல நினைச்சதெல்லாம் நீ கொண்டு வந்து இந்த பர்ணசாலையில வச்சிருக்க. ஒரு அண்ணனானவன் அப்பாவை போல நடந்துக்கணும், ஆனா நான் அப்படி நடந்துக்கிட்டேனான்னு எனக்கு தெரியல, நீ எனக்கு அப்பாவை போல நடந்துக்கிற அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட சொல்ல லக்ஷ்மணன் பூரிச்சு போறாரு. இப்படி பெருமாளும் பிராட்டியும் இளைய பெருமாளும் சந்தோஷமா இருக்கப்போ ஒரு நாள் ஒரு ராட்சசி உள்ள வராங்க, ஷூர்பனகை. அதாவது நக்கம் ஷூர்பனம்ங்கிற முறம் மாதிரி இருந்தா அவங்களுக்கு பேரு ஷூர்பனகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஷூர்பனகை நேரா வந்தவங்க ராமரோட அழகுல மயங்கி, ராமா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். பெருமாள், இல்லம்மா நான் ஏகபத்னி விரதன், என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, லக்ஷ்மணன் கூட அவருடைய சம்சாரம் இல்லை, நீங்க வேணா அவங்க கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. லக்ஷ்மணன் சொல்றாரு, நானே இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் கூட வந்து எனக்கு வேலை செய்ய போறியா நீ, தேவையில்ல, நீ ராமர்கிட்டயே போய் கேளுன்னு அவரும் திருப்பி சொல்றாரு. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அனுப்புறத பார்த்த சூர்பனகை அந்த சீத்தை ஒருத்தி இருக்கிறது தானே பிரச்சனைன்னு சீத்தை மேல பாய போக பயந்த லக்ஷ்மணன் உடனே வாள் எடுத்து சூர்பனகையோட காதியும் மூக்கியும் அரிஞ்சிடுறாரு. அவர் ஏன் இப்படி பண்ணாரு? சாஸ்திரப்படி பெண்களுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது, அதனால இப்படி ஒரு பனிஷ்மெண்ட். அங்கபங்கப்பட்ட சூர்பனகை நேரா ஜனஸ்தானத்தோட ராஜாவா இருக்கக்கூடிய ராட்சசன் கரண் கிட்ட போய் முறையிடுறாங்க. கரண்
சூர்பனகைக்கு தம்பி முறையில வராரு. அங்க போய் அழகா 2 பேரு மான்தோல் மரவுரி போட்டிருந்தாங்க. அவங்க தான் என் அங்கத்தை இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனுஷன் மான்தோல் மரவுரி போட்டவன் எங்க நம்மள என்ன பண்ணிட போறாங்கிற தைரியத்துல 14,000 ராட்சச சேனையோட கரண் ராமபிரான் முன்னாடி போய் நிக்கிறாரு. தான் துணைக்கு இருந்த ஒரு லக்ஷ்மணனையும் சீதைய பாத்துக்க சொல்லிட்டு ராமன் ஒத்தையா போருக்கு நின்னாரு. தர்மமே தெரியாம சண்டை போடக்கூடிய 14,000 பேர், ஒரே ஒரு ராமர். இந்த போர் எப்படி நடக்குமோன்னு வால்மீகியே பயந்தாரு. ஆனா ராமர் ஒரு முகூர்த்தத்துக்குள்ள 14,000 ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணி மகரிஷிகளுக்கு சொன்ன வாக்க காப்பாத்திட்டாரு. ஜெயிச்ச விஜய வீர ராகவனை பார்த்த சீத்தை நேரா வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டாங்க. வால்மீகி இத தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருத்வா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்ரஜேன்னு ஒரு அற்புதமான ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு. சீத்தை ராமரை வந்து அப்படி ஒரு ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டாங்களாம். அந்த விழுப்புண்ணோட இருந்த ராமனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறப்போ சீத்தை முகத்துல அப்படி ஒரு பூரிப்பு. ஆனா இந்த பக்கம் சூர்பனகை நேரா ராவணன் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. இந்த முறை ராமரோட அழக சொல்லி இல்ல, சீதையோட அழக சொல்லி. அப்படி ஒரு பேரழகி அவ அங்க இருக்க கூடாது, இங்க உன் அரண்மனையில இருக்கணும்னு சொல்ல ராவணன் மோகவயப்பட்டு சீதையை எப்படியாவது அடையணும்னு ஜனஸ்தானத்தை நோக்கி வரான். மாயாவியான மாரீச்சனை ராவணன் மிரட்டி மாயமானா போய் சீதையை வஞ்சிக்க சொல்ல ராவணன் கையால மடியறதுக்கு பதிலா ராமபாணத்தால மடிஞ்சு நற்கதிக்கு போகலான்னு மாரீச்சனும் போய் பிராட்டியை வஞ்சிக்கிறாரு. பிராட்டி அந்த மான் வேணும்னு கேட்க ராமர் அந்த மானை துரத்திட்டு போறாரு. ராமர் போயிட்டு ரொம்ப நேரம் ஆகுது வர்றதுக்கு. அதுக்குள்ள பிராட்டிக்கு பயம். லக்ஷ்மணனை போய் என்னன்னு பார்க்க சொல்றாங்க. லக்ஷ்மணன் சீதையை விட்டு போக மாட்டேன்னு சொல்ல பிள்ளைக்கு சமமான லக்ஷ்மணன் கிட்ட சுடு சொல்லி இதுக்கு மேலேயும் போகலன்னா தான் அக்னி பிரவேசம் பண்றதா சொல்லி மிரட்டுறாங்க. வேற வழியே இல்லாம லக்ஷ்மணன் ராமனை தேடி ஓடுறாரு காட்டுக்குள்ள. இதுதான் நல்ல நேரம்னு நினைச்ச ராவணன் ஒரு சன்னியாசிய போல வந்து சீதையை ஏமாத்தி சீதையோடைய முடிய புடிச்சு விமானத்துல ஏத்தி கடத்தி கொண்டு போறான். வனதேவதைகள் எல்லாரும் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த போது ஜட்டாயு, ராமனுடைய அப்பா ஸ்தானத்துல இப்ப இருக்க ஜட்டாயு போர் புரிய வராரு. அப்ப ராவணன் சிவபெருமானால கொடுக்கப்பட்ட சந்திரஹாச வாளை எடுத்து அவருடைய ரெக்கைகளை வெட்டி அவரை கொலை செய்ய முயற்சி பண்றான். ஜடாயு இங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கப்போ சீதா பிராட்டி தன் ஆபரணங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு மலை மேல 5 குரங்குகள் ஒன்னா இருக்க இடத்துக்கு நடுவுல போட்டுட்டு போறாங்க. இந்த பக்கம் பெருமாளை லக்ஷ்மணன் தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. லக்ஷ்மணனை பார்த்த பெருமாளுக்கு அதிர்ச்சி. சீதையை விட்டுட்டு நீ ஏன் வந்தன்னு, சீதைக்கு ஏதாவது ஆகிட போகுதுன்னு. இவங்க நேரா வேகமா ஓடி போறாங்க. அப்போ உயிர் போற நிலையில ஜட்டாயு அங்க கிடக்காரு. ராவணன் சீதையை அபகரிச்சுட்டான், தான் உயிரையும் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு, கவலைப்படாத ராமா, உனக்கு நல்லதுதான் நடக்கும், சீதை திருப்பி கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு உயிரை விடுறாரு. அப்பாவும் போய் அப்பா ஸ்தானத்துல இருந்த இன்னொருத்தரும் போயிட்டாரேன்னு ராமர் ரொம்ப வருந்தி அழறாரு. ஜட்டாயுக்கான சம்ஸ்காரங்களை தானே செய்யறாரு. அப்போ ராமர் ஜட்டாயுவே நீங்க மோட்சத்துக்கு போங்க, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போங்கன்னு சொல்றாரு. எப்படி? உலகத்திலே மிக உயர்ந்தது மோட்சம், அதையே கொடுக்கக்கூடிய பரமாத்மா நம்மளுக்காக இந்த உலகத்துல பிறந்து இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு இந்த விளையாட்டெல்லாம் விளையாடிதான் நம்மள சம்சாரத்தை கடத்தணும்னு இருக்குல்ல. இங்க இருந்து அண்ணன் தம்பி தெக்க நோக்கி போறாங்க. நாளைக்குதான் ஹீரோ என்ட்ரி. யதிராஜோ விஜயதே.